சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தனுசு ராசி நேயர்களே, தனுசை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு வருகிறார். சப்தம குரு அப்படின்னு இதுக்கு பேர். 7இல் வருகின்ற குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக 7இல் அமர்ந்து உங்கள் ஜென்ம ராசியையும், 9ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டையும் பார்வை செய்கிறார். இது ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு. 7ல் குரு வர்றதுங்கிறது குருபல ஸ்தானங்களில் இது ஒரு நல்ல ஸ்தானம். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் அமைப்பாக சுப நிகழ்வுகள், அதாவது குறிப்பாக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். திருமண அமைப்புகள் இவ்வளோ நாளாகி திருமணம் ஆகலை, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அது இதுன்னு எதையாவது ஒன்று தடை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டம் முயற்சிக்கலாம். திருமண அமைப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகப்படியும் 2, 7 அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக கல்யாணம் முடிச்சிடும். கவலை வேண்டாம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் மன வாழ்க்கையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கசப்புக்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வரும். மன வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் அந்த கணவன் மனைவி உறவுகளில் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரியான ஒரு ஏற்றத்தையும் நன்மையையும் பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இது ஓரளவு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கணவன் மனைவி உறவை மேம்படுத்தும், பரஸ்பர நல்லுறவை ஏற்படுத்தும். சரிங்களா? அதே போல் இந்த காலகட்டம் இந்த ஏதாவது பப்ளிக் லைஃப்பில் இருப்பீங்க, பொது வாழ்க்கையில் இருப்பீங்க, ஒரு அரசியல்வாதிகளாக இருப்பீங்க, சமூக தொண்டுகள் செய்கிறவங்களாக இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல நகர்வுகளை பெற்றுக் கொடுக்கும். பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஏற்றங்களை பெற்று தருவது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்றங்களை தரக்கூடிய காலகட்டம். நல்ல மதிப்பு மரியாதையை மக்கள் மத்தியில் பெற்றுக் கொடுக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு 7ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக பெற்றுக் கொடுக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை இல்லாமல் தவிக்கின்ற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஓரளவு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வருமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆக வேலை வருமானம் சிறப்பு பெறும். நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் கையில் 4 காசு புழக்கம் நன்றாகவே இருக்கும். உங்கள் ஜாதகப்படியும் 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைகின்றது அப்படிங்கிறத மனதில் உள்வாங்கிக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு வருமான ரீதியாகவும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நகர்வினை பெற்றுக் கொடுக்கின்ற காலம் இக்காலம். ஆக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வேலை பார்க்குறவங்க இயல்பை காட்டிலும் ஒரு ஒரு வருமான உயர்வு உண்டு. சம்பள உயர்வாக இருக்கலாம், அல்லது தொழிலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்ல ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்கலாம், வருமானம் ஒரு ஃப்ளோவாக லாபங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில வகைகளில் நல்ல நன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு ஏற்றம் மிகுந்த காலம். அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் கூட்டுத் தொழில், கூட்டு வியாபாரம் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க கூட்டுத் தொழிலையும் நல்ல ஏற்றம் உண்டு, கூட்டுத் தொழிலையும் நல்ல லாபம் உண்டு. ஸோ ஆகமத்தில் நீங்கள் கூட்டுத் தொழிலையும் நல்ல பரஸ்பர முன்னேற்றம் உண்டு. பொதுவாகவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக வாடிக்கையாளர் வரத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்வு காலகட்டம். ஆக உங்கள் ஜாதகப்படியும் 10ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுன்னா தொழில் வளர்ச்சி, வாடிக்கையாளர் வரவு இன்னும் மேம்படக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பானதாக அமைகின்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா உள்வாங்கிக்கிடுங்க. தெளிவற்ற மனநிலையில் இருக்கிறவங்க அல்லது உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தில், ஏன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு அர்த்தாசிரம சனி நடந்துக்கிட்டு இருக்கு, ஹெல்த் அப்பப்போ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பார். அதை தாண்டி இந்த குரு பார்வை உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். ஹெல்த்தில் இருக்கின்ற மந்தத்தன்மை அல்லது குழப்பமான மனநிலை இதை 2ஐயுமே கட்டுப்படுத்துவார், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைப்பார். உங்கள் ஜாதகப்படியும்
9ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்குதுன்னா ஆரோக்கியத்தை அப்படி தூக்கி நிறுத்துவார், முன்னிலைப்படுத்தி நிறுத்துவார். அதில் நீங்கள் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு இடமாற்றம் அல்லது சொத்து மாற்றம் அல்லது வீடு மாற்றம் அல்லது உத்தியோக மாற்றம்னு எந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்தாலும் அந்த மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு மாறணும், இல்லை இந்த சொத்தை விற்றுட்டு வேறு சொத்து வாங்கணும், அந்த மாதிரி சொத்துக்கள் விற்பதற்கும் இடமாற்றம் செய்வதற்கும் உத்தியோக மாற்றம் செய்வதற்கும் சிறப்பு. எந்த மாற்றம் வந்தாலும் அதை எடுத்துக்கிடுங்க. ஏதாவது தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் போடுறது அதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பு. உங்கள் சுய ஜாதகப்படி 3ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடந்தால் உறுதியாக இந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுத்தே தீரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆக திருமணம், திருமண வாழ்க்கை, உத்தியோகம் கிடைப்பது, உத்தியோக முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், பொருளாதார வரவு அனைத்தும் சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு மேன்மையை தருகின்ற வண்ணமாக உள்ளது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வழக்கு தொந்தரவுகள்லாம் கூட ஏதாவது போய்கிட்டு இருக்குன்னா அந்த வழக்குகள்ல இருந்து வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளணும். அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் சிறப்பை தரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை சிந்திச்சு செய்யுங்க. அது வெற்றியை உறுதியாக பெற்று தந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கவனமாக இருக்கணுங்கிறது அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால ஏதாவது சொத்து பத்துக்கள் வாங்குறீங்க, பொருள் வாங்குறீங்கன்னா அது கொஞ்சம் பார்த்து டாக்குமெண்டேஷன்லாம் பார்த்து வாங்க. உடல்நிலையில் கொஞ்சம் அப்பப்போ தொந்தரவுகள் ஏற்படும், அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. இந்த 2 விஷயத்தை பார்த்துக்கிட்டா போதும். அதே போல் தாயாரின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும், சரிங்களா? அப்போ தாயாரோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது அவசியம். இதை 2 பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி இந்த காலகட்டம் குரு பெயர்ச்சி அனைத்திலும் மேன்மைகளை வழங்கக்கூடிய அமைப்புகளிலேயே தனுசு ராசி நேயர்களுக்கு அமைகின்றது. நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.